9 பாயிண்ட் வரை எடுத்துட்டாங்க. அதையும் வந்து அவங்களுக்கு ஓப்பனிங்லயே ஒரு நல்ல ஒரு இது ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு லெவல் டிராஃபியை ஜெயிப்பாங்களா பாப்போம். ஸ்டார்டிங்லயே ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ஸ்டார்ட் செய்திருக்காங்க ஓஜிபிடிஎஸ். பாப்போம் இந்த வாட்டி எப்படி யாரு இங்க இறங்கி அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே ரைவல்ரி இருக்கிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபிடிஎஸ் எஸ்ஓஜிபிடிஎஸ் தான் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2 டீம் எங்க இறங்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. டீம் 7 and 9. ஓகே, ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா டொட்டோ எஸ்ஓபிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் அடிச்சிருச்சு. இன்னைக்கு பவுண்டரி இருக்கா தல? இன்னைக்கு பவுண்டரி டிராஃபி இல்ல தல, இன்னைக்கு பிளேஸ்மென்ட் பாயிண்ட்ஸ். ஜேபி வா வெல்கம் ஜேபி. வா ஜேபி. குமார் தாவட போறாங்க குமார். இப்போ குமார் வந்து பீட்ல கேவலமா பேசுனா தானே. உங்களுக்காக ஏமன் கமெண்ட்ரி கேஸ் கொண்டாரு. ஏமன் கமெண்ட்ரி கேளுங்க, சூப்பரா இருக்கு. போடுறா ஏமன் கமெண்ட்ரி. ஓகே, 25 டீம், அதாவது 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க கில்லே எடுக்கலனாலும் பொசிஷன் பாயிண்ட் எடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு டிராஃபிக்கு பக்கத்துல போயிட்டே இருப்பீங்க. அப்படிதான் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 5 டீம் வெறியா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் எடுக்கிறத வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஒன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கில்லே இதுல பெரிய விஷயமே இல்ல. எடுக்கிற பொசிஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இந்த டிராஃபியை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஆல்ரெடி நம்ம ஓஜிபிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு, பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. செட் பேக் இஸ் மோர் தேன் கம்பேக் அப்படின்ற மாதிரி வெறியான ஒரு கம்பேக். பாப்போம் அதை கரெக்டா யூஸ் பண்ணி டிராஃபி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போறாங்களா, இல்ல நடுவுல எஸ்ஓபிடிஎஸ் ஆல்ரெடி பயங்கரமான ஒரு டீமா இருக்காங்க. எஸ்ஓபிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் செட் பேக் இஸ் மோர் தென் கம்பேக் கைஸ். கேட்டுங்க, புது பழமொழி புதுசா உருவாகி இருக்கு. அப்புறம் நல்லா கேட்டுங்க. அவர் ஃப்ளோல வருதுன்னா ஃப்ளோல பேசும்போது அது அப்படியே கட்டுக்காம விட்டுனா அந்த ஃப்ளோலே வந்துடும். ஓகே, எஸ்ஓபிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு டீம் இருக்கு. மேபி எல்லா டீமுக்கும் டஃப் கொடுக்குற ஒரு சேலஞ்ச் பண்ற டீமாவே இருக்கு. அவங்க இன்னும் பாயிண்ட்ஸ் ஓபன் பண்ணல, அவங்களோட அக்கௌண்ட் இன்னும் ஓபன் பண்ணல. இந்த மேட்ச் ஓபன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீசன்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நம்ம எஸ்ஓபிடிஎஸ் தான், அதை மறந்துடக்கூடாது. திரும்பவும் அவங்களோட டிராஃபி கண்டினியூ ஆகுமா, இல்ல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா, அவங்கள தொடர்ந்து அடிக்க விடாம வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் ஏதாவது பண்ணுமா, இல்ல நடுவுல இந்த எம்பிடிஎஸ் நம்ம எஸ்ஆர்பிடிஎஸ் நம்ம ஃபயர் பிடிஎஸ் இவங்கெல்லாம் வேற இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வெறியான ஒரு சான்ஸ். அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குமார் சாப்பிட போயிருக்கான் ப்ரோ. ஓஜிபிடிஎஸ்க்கு இது பர்மனன்ட் டீமா? இல்ல ப்ரோ சேஞ்ச் ஆகும். இந்த டிராஃபியை பொறுத்த வரைக்கும் இவங்க 4 பேர் தான் ஆடுவாங்க. கோஸ்ட் ஓபி, சாயோபி, அப்புறம் நம்ம ராட்ரிக் ஈஷா, இவங்க 4 பேர் தான். ஓகே, டீம் 2-5 எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இறங்கி லூட் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஃபயர் பிடிஎஸ் பக்கத்துல ஃபைட் வருமா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு எதுவும் வரல. சரி ப்ரோ, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் ப்ரோ, விடுங்க ப்ரோ. நம்ம டீம் 16 பக்கத்துலயே ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி 10 பாயிண்ட் எடுத்ததே அந்த டீம் தான். பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டீம் இருக்கு, ஸ்டார்டிங்ல ஃபைட் எடுக்க வாய்ப்பு இருக்கா? பக்கத்துலயே எந்த டீம் இருக்குன்னா டிஎக்ஸ்பி, இவங்களும் கொஞ்சம் கொடூரமான டீம் தான், பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க ரீசன்ட் டேஸ்ல. ஸ்டார்டிங்லயே ஃபைட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஜோனை வெறியான ஒரு ஜோனு எல்போசோ தான் இந்த வாட்டி ஜோனு நினைக்கிறேன். எல்போசோ பக்கத்துல அழகா தூக்கி போட்டிருக்கு. எல்போசோ வழக்கம் போல நம்ம ஓஜிபிடிஎஸோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட டிராப் லொகேஷனே அங்கதான் இருக்கும். இறங்கி இப்போதைக்கு குணால் பொறுமையா, ஒபிட்டோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா பாத்துட்டு இருக்காங்க அந்த டீம் அடிக்கிறதுக்காக. ஸ்டார்டிங்லயே இங்க ஒரு ஃபைட், இங்க ஒரு கிளாஷ் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டார்டிங்ல பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எங்கேயும் ஃபைட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு இது இல்லை கைஸ். ஏன்னா லாஸ்ட்ல தான் வார் பத்திக்கும். அதனால ஸ்டார்டிங்ல எந்த ஃபைட்டும் காட்ட முடியாது, எல்லாம் லூட் அடிச்சு தான் இருக்காங்க. ஏதாவது 1-2 ஃபைட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க காட்டுறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்து இருங்க. ஓகே, மாலி போடுறாங்க. ஆனா டீம் 23 கிட்ட ஃபைட். பக்கத்துலயே நம்ம டிஎன்ஆர், இவங்க 2 பேர் தான் க்ளோசினா இருக்காங்க.
மத்தபடி எல்லா டீமும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, எஸ்ஓபிடிஎஸ்லாம் ஏதோ ஒரு கடல் ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா லூட் அடிச்சிட்டு இருக்கு. கடல் ஓரத்துல லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. Madan by eating something ASMR. A1 bro Tiruvula commentary with echo. கோடியாடா. அப்படியா? இதுதான் வேற என்ன மைக்க தான் செட் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. I speak English. English speaks me by human. எல்லாம் அப்படி வருது கைஸ். ஐயோ இதுக்கு வந்தது இங்க சரிப்பட்ட டிஸ்கார்ட்ல வந்து பேசு, ஒன்றும் தப்பு இல்லை. அங்க மியூட் பண்ணிக்கோ, டிஸ்கார்ட்ல வந்துரு. இப்போ கேக்குதானா? கேக்குது. அது லைட்டா மைக் ப்ராப்ளம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, வழக்கம் போல யாரோ ஒருத்தரை மட்டும் முடிச்சு விட்டுருக்காங்க. அந்த அதிர்ஷ்டசாலி நபர் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. 99 பேர் அப்படியே இருக்காங்க. ஒருத்தர் 21 TXB 21 டீம் 16. ஆமா, டீம் 16 பக்கத்துல தான் ஃபைட். ஆல்ரெடி வந்து பார்த்தா போன வாட்டி டின்னர் அடிச்ச டீம் ஃபைட் எடுத்துட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல. இந்த வாட்டி ஸ்டார்டிங்ல முடிச்சு விட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டிபி குணால் கிட்ட இருந்து ஒரு நேடு. இந்த டீம்ல ஆல்பா நாக் வச்சிருக்காங்க. டிஎக்ஸ்பி அவ்வளவுதான், முடிச்சே விட்டாங்க. ஆல்பா அகால மரணம். 3 பேரை சுத்து போட்டு இந்த வாட்டி ஸ்டார்டிங்ல முடிக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க டீம்ல டிஎக்ஸ்பி டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் நாக் அவுட் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், 2 நாக்கு. என்னடா 10 பாயிண்டாடா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமை முடிச்சு விடுறாங்க. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. டீம் 21 பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருக்காங்க. ஆகணும். இங்க ஒரு 2v2 போயிட்டு இருக்கு கைஸ். போன வாட்டி வின்னர் அடிச்ச டீம் வர்சஸ் நம்ம டிஎக்ஸ்பி. அவ்வளவுதான், டிபி குணாலும் காலி. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் வெளியே சென்றதா. 1 HP டிஎல்ஜி ரைட். அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க. போங்க. போன வாட்டி டின்னர் அடிச்ச டீமை இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டீமா, போன வாட்டி ஃபர்ஸ்ட் வந்த டீமை இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் வெளியே அமுச்சு விட்டுருக்காங்க. நம்மளுடைய டிபி குணால் உங்களுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் விட்டது. நான் ராஜா நல்லா இருந்துச்சா, 10 பாயிண்ட் எடுத்தியே போதும் நீ அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே முடிச்சு விட்டாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இறங்கல் மாதிரி வெறும் இறங்கலே இல்ல. போன டிராஃபி மாதிரி இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மேட்ச் சாப்பிடுறதுனால கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து குழப்பம் இருக்கத்தான் செய்யும். என்ன பண்றாங்க மத்த டீம் எல்லாம் பொறுமை காத்துட்டு இருக்காங்க. என்னோட வாய்ஸ் டேக் போகுதா? டிஸ்கார்ட் வாய்ஸ்மா இல்ல, என்னோட வாய்ஸ் தான் எக்கோன்றாங்க. நீ பேசு. ஓகே, சோ பிடிஎஸ் கார் எடுத்துட்டு ஜோனுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த டீம் ஜோனை பிடிச்சி அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் 24 டீம் 95 பேர் அப்படியே அலைவா தான் இருக்காங்க. ஒரு பக்கத்துல ஃபயர் பிடிஎஸ் உள்ள வந்துட்டு இருக்கு. யார் எங்க ஜோனை பிடிக்க போறாங்க, இல்ல ஏதாவது ஒரு டீம் கூட குத்தி ஃபைட் எடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டார்டிங்ல ஃபைட் விட்டாங்களா? டீம் 53 பக்கத்துல ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கலாம். ரோமியோ போர்டு ஃப்ளோய்ட் நாக்கு. டீம் 23 ஆமா தான் இருக்காரு. டீம் 17 பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ரெண்டாவது டீமா டீம் 17 எல்லாம் கலந்து ஆடிட்டு இருக்காங்க போல. எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆடிட்டு இருக்காங்க. எம்எல்ஜி மிஸ்டர் நீல் அவர் மட்டும் தான் இருக்காரு. அவரை நீல் டவுன் தொடர்ந்து 2 நாக்கா. ஆல்ரெடி ஒருத்தர் தூக்கி இருக்காரு. காமிச்சிட்டு இருக்காரு. தன்னந்தனியா வந்து பார்த்தா அவர் டீமுக்காக போராடி கொண்டிருக்கிறார் மிஸ்டர் நீல். அவங்க டீம்ல 2 பேர் தான், அதுலயும் ஒருத்தர் 1 HP. நீலால 1v4 பண்ண முடியுமா? 1v4க்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க டீம்ல பாவம் பயப்பல்ட்ட ஹீல்ஸ் இல்ல. ஹீல்ஸ் அதனால காரணத்தினால் கதறி கொண்டிருக்கான்.
ஏறதுக்கே பயந்துட்டு இருக்காங்க. குமார் சாப்பிட போயிருக்காங்கல்ல, சாப்பிட்டு வந்துரும். சோறு திங்கும் நேரமா, சோறு திங்கும் நேரம் தானதான். பக்கத்துல வேற ஏதாவது குமார் அரசியல் பஸ்லாம் பேசிட்டு இருக்கான். ஏமன் பி லைக் அருமையான மாட்டுக்காரனுக்கு பரிசு. ஐயோ ஐயோ வெறித்தனமா ஆடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் மொட்டி முடிந்தது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க டீம்ல வந்து பார்த்தா 2 பேரை அழுத்தி விட்டாரு. அறுவை 2 பேர் பொட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ரொட்டரி சேர்ந்து இருக்குது. சாய் ஓபி கார்ல இருந்து வந்து இறங்கி கொண்டிருக்கான். ரொம்ப 90 பேர் இருக்காங்க. இன்னும் 90 பேர், 23 பேர் ஒரே டீம் தான் வெளியே போயிருக்கு. 2 டீம் வெளியே போயிருக்கு. ஏஜே பிரேம் 2 டீமும் எம்எல்ஜி டீமும் வெளியே போயிருக்கு. பாப்பாங்க கைஸ். தானே கமான் கைஸ், கமான் லெட்ஸ் கோ பீப்பிள், லெட்ஸ் கோ ஃபார் 9000 லைக் போலாம் பாருங்க கைஸ். நான் பாரு டீம் பக்கத்துல ஃபைட்டா போயிட்டாங்களா? பாரு அடிக்குறாங்க டீம் 9 யார் அடிக்குது? பெண்களனியா? போட்டேன். பெண்களனி இல்ல மெஜிஷியன் தானே இது. மெஜிஷியன் டீம் அடிக்குது. மெஜிஷியன் டீம் பாரு அடிக்குது ஒன்றும் சகஜம் தானே. பெண்கள் டீம் அடிக்குதா? அதான் மேட்ரு. பெண்கள் டீம் அடிக்க வாய்ப்பு இருக்கா? பெண்கள் டீம் அடிக்கல. உங்க டீம் காப்பாத்த வந்துகிட்டு இருக்காங்க. காப்பாத்து மகேஷ். பெண்கள் டீம் என்னைக்காவது காப்பாத்திருக்க வரைக்கும். பெண்கள் டீம் காப்பாத்துனதா சரித்திரமே இல்லை ப்ரோ. போடு அடிச்ச உடனே ஐயோ நம்ம பார்வை முடிச்சிட்டாங்கடி வாடி நம்ம கிளம்புறாங்க. உடனே கிளம்பிடுவாங்க பாய் அப்படின்ட்டுவாங்க. என்ன பாரு இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்களே நீங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்டி நீங்க தான் இந்த வர சொன்னீங்க? புரியல. பிளடி டீமுக்கு ஃபைட் எடுக்குமா? ஆமா பிளடி டீம் அடிக்குறாங்க. நம்ம டீம் நம்பர் 2 மெஜிஷியன் டீம் அடிக்குது. போட்டு பறந்து போறாங்க. பறந்து போய் கொண்டிருக்காங்க. ஓ அங்க பிரதேசம் இறங்கி விட்டார். அவங்க டீம் காப்பாத்த வருமா இல்ல இவங்க டீமே பிளடி டீமே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்களா? ஓ காப்பாத்த வராங்க. நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அட்டம் பிடிக்கிறாரு. பிளேயர் ஜோன்ல எல்லாம் நிக்கவே முடியாது ப்ரோ. வெளியே நின்னாலுமே பொட்டிதான். வர அடி விழுந்துட்டு இருக்கு ஐடிபி பீஸ்டுக்கு. நான் ஒரு வழியா வந்து பார்த்தா ஜோனுக்குள்ள எடுத்துட்டாங்க. ஜோனை புடிச்சிட்டாங்க. ஓகே அடுத்தது நம்மளுடைய டீம் 20. டீம் 20 பக்கத்துல ஃபைட்னா ஜிபிடிஎஸ் கிட்ட வந்து பார்த்தா முட்டி இருக்காங்க. எக்டிமா புல் வந்து பாத்தீங்கன்னா 1 HP. வெரியான நேடு பம்பிள் பி கிட்ட இருந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இல்ல எங்கேயோ தூக்கி போட்டாங்க. என்கிட்டயும் நேடு இருக்கு நானும் போடுறேன்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு நேடு. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துங்க கைஸ். ஒரு 5 நிமிஷம் கடைசி வரைக்கும் பொறுத்துங்க. கடைசியில் நான் ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் ஏமன் சந்தோஷப்படுங்க. ஏமன் கமெண்ட்ரி வார்த்தை அது வரைக்கும் ஃபைட்டே சரியா போவாது. எல்லாம் ஜாலியா போயிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நீ தான் சொல்லணும் மாமா நோக்கி போய் கொண்டிருக்கார், மலை ஏறுகிறார், மச்சான் துணையோட அந்த மாதிரி எது முனையா போடணும். கமெண்ட்ரினா அப்படிதான் இருக்கணும். இப்ப நானும் குமார் இருந்தா கொளுத்தி போடுறது இல்லையா? என்ன குமார் பிடிஎஸ் அடிக்குமா? என்ன வாய்ப்பு இல்லையா? ஐயோ என்ன எப்படி ஆகி போட்டு அரும்பு கையோடு ஒரு தரமான கை கிட்டது. ஐ அம் சேவிங் மை எனர்ஜி ஃபார் தி லாஸ்ட். டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்களா? மலையில ஹை பொசிஷனை புடிச்சிட்டு இருக்காங்க. ஹை ரீஜ புடிச்சு வரவங்க எல்லாரையும் தூக்கிட்டு இருக்காங்க. ஓகே பிடிஎஸ் ஒரு பக்கம் ஜோன் எடுக்கிறதுக்காக சாய் உள்ளே போய் கொண்டிருக்கிறார். எங்க ஜோன் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எஸ்ஓ பிடிஎஸ் உள்ள வந்துட்டா. எஸ்ஓ பிடிஎஸ் வந்து பார்த்தா பக்கத்துலயே வந்து பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஓ பிடிஎஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தா ஜோனுக்கு உள்ளதான் இருக்கு. ஜோன் இன்ல தான் இருக்காங்க. பங்கோஜி நம்மளோட பங்கோஜி எம்பிடிஎஸ் ஓட ஐஜிஎல் அவங்க டீம் வந்து பார்த்தா உள்ள குண்டி வந்து கொண்டிருக்கிறார். உள்ள வந்துட்டு இருக்காங்க. அங்க பெண்கள் அணி வந்து பார்த்தா டீம் 20 வந்து பார்த்தா முடிச்சு விட்டாங்க போல. இங்க டீம் 20 கிட்ட ஃபைட் முடிஞ்சா இல்ல டீம் 9 நம்மளோட ஜிபிடிஎஸ் தான் முடிச்சு விட்டுருக்காங்க. இப்போதைக்கு எல்லாரும் பொறுமை காத்து ஆடிக்கொண்டிருக்காங்க. எல்லாம் ஜோனுக்கு வரணும். வரும்போதே வந்து பார்த்தா ஃபயர் பிடிஎஸ்ல ஒரு ஃபைட். ஃபயர் பிடிஎஸ் vs டிபிடிஎஸ். டிபிடிஎஸ்ல ஆல்ரெடி கிளவுட் எம்பையர் வந்து பாத்தீங்கன்னா நாக்கு. ஒரு லாங் ஃபைட் தான். வரும்போதே தூக்கி இருக்காங்க போல.
வந்து சும்மா எங்ககிட்டயும் புல்லட் இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்களும் கன் வச்சிருக்கோம் சொல்லிட்டு டாமினிக் கிட்ட இருந்து ஒரு ஸ்ப்ரே. ஆனா வெறியா ஜோன் எடுக்கதான் எல்லா டீமும் பார்த்துட்டு இருக்கு. ஃபைட்டை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஜோன் பொசிஷன் மட்டும் எடுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா டீமும் உள்ள வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு டீமா உள்ள வந்துட்டு இருக்கு. அடுத்த ஜோன் எங்க போட போகுது, யார் பக்கத்துல போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மிராமரை பொறுத்த வரைக்கும் ஜோன் ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். யார் அதை கரெக்டா எடுத்து ஹோல்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி மிராமர் ஜோன் கஷ்டம். ஆமாண்ணா, அது நம்ம எதிர்பார்க்கிற இடத்துல ஜோனை போடாது. இப்ப இறங்கல் மட்டும் எதிர்பார்த்த இடத்துல ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா இறங்கல் மட்டும் எதிர்பார்த்த இடத்துல போட்டுதானே. இறங்கலையாவது ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆனா டீம் 25 ஃபைட், டீம் 25 நிறைய பெண்கள் என்கிட்ட ஃபைட் போறான். ஆமா, திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எஸ்ஓஜிபிடிஎஸ் ரெமோ ஃபைட் சூப்பர் கேர்ள் டீம். ஓ மொத நாக்கு அவெஞ்சலினா நிறைய அழுத்தி விட்டுருச்சு. பெரியான ஒரு நாக்கு தூக்கு இருந்தே யாருன்னு பார்த்தனா நம்ம ரெமோ மாமாவை தான் தூக்கி இருக்காங்க. ரெமோ மாமா அகால மரணம். சூப்பர் கேர்ள் அங்கும் இங்குமாக வீட்டுக்குள்ள எல்லா வீடியோ வந்து பார்த்தனா கிச்சனு ஹாலு பெட்ரூம் எல்லா இடத்துலயும் ஓட்டு ஒரு வழியா வந்து பார்த்தனா வெளியே வந்துட்டாங்க. அவங்க டீம் ஃபுல்லாவே வந்துருச்சு. டீம் 25 எஸ்ஓஜிபிடிஎஸ் முடிச்சு விட போதா, பெண்கள் அணி இன்னொரு பெண்கள் அணியை முடிச்சு விட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு வெறியான ஒரு நேடு திரும்பவும் நம்ம அவெஞ்சலினா கிட்ட இருந்து அவ்வளவுதான் போடு. சூப்பர் கேர்ள் அகால மரணம். சூப்பர் கேர்ளை தூக்கி விட்டாங்க அவங்க டீம்ல இருந்து. அவ்வளவுதான், 2வது நாக்கு 3 நாக்கு. இப்ப ஒரே ஒருத்தர் சிட்டி மட்டும் தான். சிட்டி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல சிட்டியை பொட்டி போட போறாங்களா? அவ்வளவுதான், சிட்டியும் பொட்டி கைஸ் முடிஞ்சு. எல்லா டீம்லயும் மேன் லாஸ் பண்ணி விட்டுறாங்க ஃபைட் எடுத்தா. முடிஞ்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் மேட்சே ஸ்டார்ட் ஆக போகுது. ஜோனை தூக்கி போட்டான். ஜோனுக்குள்ள இருக்க டீம் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஓஜிபிடிஎஸ் ஜோனுக்குள்ள இருக்கு, ஃபயர் பிடிஎஸ் ஜோனுக்குள்ள இருக்கு, நம்ம மெலிஷியன் அவங்களோட டீம் ஜோனுக்குள்ள இருக்கு, எஸ்ஓபிடிஎஸ் ஜோன் கார்னர் எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டீம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்கை நாக்கு கையை தூக்குறாங்க. டீம் 2 முடிக்க போறாங்களா? டீம் 2 முடிக்கப்படுதா? ஆல்ரெடி 2 பேர் காலி. இன்னும் மாஃபியாவும் மெலிஷியனும் மட்டும் தான் இருக்காங்க. மேல படுத்துக்கிட்டு அழகா ஒரு டீம் போட்டு அடிச்சு டிபிடிஎஸ் தான் நினைக்கிறேன். டிபிடிஎஸ் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. டிபிடிஎஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபயர் வேலைக்கு ஆகல. இன்னும் 76 பேர், 21 டீம். கையை வந்து பார்த்தா இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அழகா தூக்கிட்டாங்க. இதுல அடிச்ச உடனே நாக் அவுட் வச்ச உடனே ரஷ் பண்ண முடியாது இறங்கல் மாதிரி. ஏன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா மலை 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 மலைன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அடுத்த நிமிஷமே நீங்க வரவங்க தூக்கிடுவாங்க. ஏன்னா இதுல வேற பேச முடியாதுன்னா இத வச்சு ஒப்பேத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. மக்களுக்கு சிரிப்பு வந்துருச்சுடா. அடி இடித்தார் இடி பிடித்தால் புடி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபைட்டாவது வருமானு பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் அப்படின்ற அடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதனா ஃபைட் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லி விடுறேன் கைஸ். மலையில் படுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மாஃபியா. போயிட்டு இருக்கு. வெறியான ஒரு நாக்கு, அருமையான ஒரு நாக்கு, திறமையான ஒரு நாக்கு சாய்கிட்ட இருந்து ஆல்ரெடி நாக் அவுட் வச்சிருக்க. அடிச்சது யாரும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜேபி அணியை விவசாய கேமிங்கா. ரஷ் பண்ணுவார்களா? உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? முன்னாடி ஏறுவாங்களா ஓஜிபிடிஎஸ் கிட்ட? ஆல்ரெடி அடிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இருக்கிறது ஓஜிபிடிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்க்கணும். இந்த ஃபைட் எவ்வளவு இன்டென்ஸா போகுது நீங்க மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. பயங்கரமான இன்டென்ஸான ஒரு ஃபைட்டு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்குக்கு பின்னாடி உடஞ்ச ட்ரக்ல வந்து பாத்தீங்கன்னா வீல் இருக்கா, செட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய விவசாயி கேமிங். அடுத்து அவங்க டீம்ல யார் இருக்காரு? நைக்கு. இங்கேயாவது ஏதாவது ஹீல்ஸ் இல்ல புல்லட் கன்னு எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவர் உள்ள பார்த்து கொண்டிருக்கிறார்.
ஒரே ஒருத்தர் தான் மிகவும் திறமையான பிளேயர். நம்ம சுகு இஸ் லைவ் கோஸ்டோபியை ரொம்ப நேரமா உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஸ்கோப்பால். வேற யாரு? இன்னொருத்தன் ஜிம்மி வந்து பாத்தீங்கன்னா சேவரை நக்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஓரமாக. அடிக்கலாமா வேணாமா? இவங்களை தொட்டா ஏதாவது வம்பு வருமா வராதா? நிஜமாவே நீ பாவந்தல அமந்தல கௌத்ரி எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. கண்ண தண்ணி தான் சரியா ஊத்துறா எனக்கு. அடுத்த ஜோனை பாருங்க, வெயிட் பண்ணுங்க பாய், கொஞ்சம் இருங்க பாய். அடுத்த ஜோன் போட்டோம் பாய், அப்பதான் பாய் ஃபைட் வரும். இதெல்லாம் நாங்கதான் ஃபைட்டரா அப்படின்ற மாதிரி இன்னும் 0 கில்ஸோட எஸ்ஓபிடிஎஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கடைசியா வருவாங்க, கடைசியா ஃபைட் வரும். பொறுங்க காருங்க. இன்னும் 10 செகண்ட் இருக்கிறது. 10 செகண்ட்ல தெரியப்படும் எந்தெந்த டீமுக்கெல்லாம் பால் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜோனை போட்டாங்களா யாருக்கு? அந்த அப்போடு மீண்டும் ஓஜிபிடிஎஸ் பக்கமே ஜோன் சரணடைந்தது. தன்னுடைய ஐஜிஎல் திறமையை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் சாய் ஓபி. ஜோனுக்கு வரணும், மத்த டீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜோனுக்குள்ள வந்துதான் ஆகணும். யார் வர போறா, யார் எந்த இடத்த அடிச்சு பிடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ணா கொஞ்சம் வாங்கண்ணா நீங்களும். கண்ட்ரோல் பண்ண முடியல. மலையில் யோசிச்ச அது நீ எப்படி யோசிச்சனே எனக்கு அவ்வளவுதான். போடு எம்பிடிஎஸ் ஏதாவது முடிவு. மலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஐயோ எம்பிடிஎஸ் ஒரு வெறியான ஸ்ப்ரே. எம்எஸ்ஓபின் வரவு எம்பிடிஎஸோட அழிவு. எம்பிடிஎஸோட அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. எம்பிடிஎஸ்ல ஒரு டிராஃபி 2 டிராஃபி தொடர்ந்து வின் பண்ண எம்பிடிஎஸ் இப்ப டிராஃபி என்பது கனவாவே போயிருந்தா. எம்பிடிஎஸ்னால எம்எஸ்ஓபி வச்சு 2 ஐஜிஎல்னால ஒரே ஒரேல இருக்கனால எம்பிடிஎஸ்னால ஒழுங்கா ஃபோமான டிசிஷன் எடுக்க முடியலையா. தோல்விக்கு காரணம் எம்பிடிஎஸோட எம்எஸ்ஓபியா. எம்எஸ்ஓபி அகால மரணம் அடைவானா. எம்எஸ்ஓபி மறுபடியும் தியாகம் செய்து மறுபடியும் பங்கிட்ட முழு ஐஜிஎல்ல கொடுத்து மறுபடியும் டீம் வெற்றிக்காக ஒரு தியாக செம்மலா இருப்பானா, இல்ல மறுபடியும் நான் விளையாண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லி எம்பிடிஎஸ் முடிக்க போறானா பாப்போங்க. வச்சு இதாங்க பாத்தீங்கன்னா டொட்டோ சிங்கட்ரோல் எஸ்ஓபிடிஎஸ் போன டிராஃபி ஜெயிச்சுட்டு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருக்காங்க. அவங்க இந்த தடவையும் அவங்க டிராஃபி ஜெயிக்கணும், டாப் 5 போகணும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கும் கொக்கா இருக்காங்க. இந்த பக்கம் ஃபயர் பிடிஎஸ் முடிவடைந்த ஒரு ஃபயர் பிடிஎஸ் மாமா கை வச்சா அது ராங்கா போவது இல்லை அப்படின்ற மாதிரி மாமா ஃபயர் பிடிஎஸ்குள்ள மறுபடியும் போய் விளையாட ஆரம்பிச்சான். அடுத்த நிமிஷம் முடிஞ்சது. ராட்ரிக் அகால வேண்டாமா ஒரு ராட்ரிக் நாங்கள் செய்யப்பட்டான். இந்த ஜேபி அணி அதாவது அனாதை அணியா வந்து அனாதை அணியாவே இருந்து அவங்கெல்லாம் ஒட்டுக்கையாக சேர்ந்த ஒரு அணி பிடிஎஸ் போட்டு அடிக்குது அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். ஒரு அனாதை அணி பிடிஎஸ் போட்டு இந்த அடி அடிக்குது. கோஸ்டோபி அனாதை அணியிலேருந்து போட்டு ஒரு ராட்ரிக் அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். அந்த பக்கம் காடு மலை மேடு அங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். என்னடா நடக்க போகுது இது? 57 பேரு ப்ரோ, குட்டி குஞ்சா சொல்ல 57 பேர் ப்ரோ, 57 பேர் 1 2 57 பேர். டொட்டோ வார் நாயகன் ப்ரோ, வார் நாயகன் வந்து விட்டுருக்கான். வார் நாயகன் என்ன பண்ண போறான்? உள்ள வந்து ரீடெஸ்ட் பண்ற மாதிரி நானும் பண்றேன்டா அப்படி சொல்லி தப்பி இறங்கனா அடுத்த நிமிஷம் இன்னொரு கார்ல ஏறான். இது யார் ப்ரோ? கார் விட்டு கார் மாறிட்டு இருக்கா கடைசி சொல்ல. டீம் விட்டு டீம் தான் மாத்தணும். எஸ்ஓபிடிஎஸ் இல்ல மலை மாறுதான் மலை மேலதாங்க சேர்றாங்க. டிப்ல இருக்காங்க. ஆனா மேல பாத்தீங்கன்னா ஒரு டீம் இருக்கு, ஆல்ரெடி ஒரு டீம் இருக்கு. போடு ராஸோட டான்ஜர் பிடிஎஸ் டாமினிக் கைஸ் கிசா பிடிஎஸ் சாரி இட்ஸ் நாட் டான்ஜர் பிடிஎஸ் கிசா பிடிஎஸ் ஒரு நேட உருட்டு. ஆமா உருட்டு அவன முடிச்சு. ஆனா நேடு விட்ட 3 இருக்கு, போடுவானா மாட்டானா. டொட்டோ பாத்துட்டான் ராசு டொட்டோவை பாத்துட்டான். ஆனா இன்னும் ஃபயர் பண்ணல. இன்னும் அவன் மேல இருக்கிற பொசிஷன் அவன் தெரிவிக்கல. மறுபடியும் கைஸ் ஆத்தா பிடிஎஸ்க்கு எழுதி வச்சிருச்சு இந்த டிராஃபியை பார்த்தாவே தெரியுது. ஜோன் அவங்க எங்க இருக்கிறாங்களோ அதே இடத்துல தான் மறுக்கா ஜோன் வந்துட்டே இருக்கு. எப்படி மறுக்கா ஜோன் இங்கே தான் இருந்திருக்கு. ஜேபி டீம் இங்க தான் இருக்கு, பிடிஎஸ் இங்க தான் இருக்கு. மத்த எல்லா டீமே ஜோன் எஸ்ஓபிடிஎஸ் வந்தாகணும். எஸ்ஓபிடிஎஸ்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் ட்ரோல் நாக் அவுட் நேடா போட்டுட்டு இருக்காங்க. சிங்கட்டோல காப்பாத்த முடியுமா?
வாய்ப்பில்லை தூக்கிட்டு இருக்கான் டொட்டோ. தூக்கிட்டாங்க ஏன்னா அந்த இன்னொரு டீம் வந்தனால அவங்க ஒரே நேரத்துல 2 டீம்ட்ட ஃபைட் போயிட்டாங்க. ராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கார் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டொட்டோ உள்ள போறான்னு நினைக்கிறேன். டொட்டோ ட்ரோலை தூக்கிட்டான். ட்ரோலும் போகணும். ஆனா அவன்கிட்ட ஒரு கார் இருக்கு. அந்த கார் எடுக்க முடியுமா? அந்த கார் புகஞ்சிருக்கு. ஆனா ஜோனுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த காரை புகஞ்ச கார்ல போய் வெடிக்குமா? வெடிக்குமா கார்? எம்எஸ்ஓபி ஆளா மாட்ட மாதிரி யூடியூப் மட்டும் நான் ஆளா மாட்டேன். காலி கார் போயிருது. புகைந்த கால் ஒரு கோஸ்ட் ரைடரா போயிட்டு இருக்காங்க. டுட்டோரா வேலையை காட்டியது. ஃபியூல் இல்லை. சிங்கப்பூர் 1 HP. மான் போல் வருகிறான். முயல் போல் வருகிறான். எகிரி போல் ட்ரை பண்ணான். எகிரும் போது வாயில போட்டாங்க. மரணம். மறுபடியும் எஸ்ஓபி டெஸ்ட் தோல்வி உறுதியானது. எஸ்ஓபி டெஸ்ட் தோல்வி உறுதியானது. சாக்கோ ஜூஸ் மட்டும் தான் இந்த டீம்ல இருக்காங்க. 2 பேர் எஸ்ஓபி மறுபடியும் பிடிஎஸ் டிராஃபி பல நாள் கழிச்சு டிராஃபி தன்னுடைய ஆக்கிறதுக்காக மறுபடியும் வேலையை காட்டுமா. இந்த பக்கம் ஈஷா 3 கில்லு, கோசோபி 2 கில்லு, சாயும் ராட்ரிக்கும் பொசிஷன் தான் முக்கியம் சொல்லி பொசிஷன் பாயிண்ட் சொல்றாங்க. எஸ்ஓபி போன தடவை எப்படி வந்து எஸ்ஓபி டெஸ்ட்ல அவங்க எல்லாம் செஞ்சுட்டாங்களோ அந்த மாதிரி இந்த தடவை டொட்டோவும் சிங்கட்ரோவும் செத்துருக்காங்க. அதிகமா டொட்டோவை போட்டது வந்து எஸ்ஓபி டெஸ்டோட அழிவுக்கு காரணமானது மாதிரி தான் எனக்கு தோணுது. டொட்டோ வாஸ் நாட் சாய் கிட்ட இருந்து சாக்கோக்கு வெரியான ஒரு நேடு கனெக்ட் ஆச்சா? வெரியான ஒரு நேடு கனெக்ட் ஆயிருக்கு. திரும்ப வந்து பார்த்தா இன்னொரு நேடு ஜூஸ் கிட்ட இருந்து அங்க ரிப்ளே ஒரு நேடு மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. எஸ்ஓபி டெஸ்ட் முடிக்கிறதுக்காக சாக்கோ தூக்கணும். ஜூஸ் பொசிஷன் கொள்ளணும். தவறு இலக்கறானா ஜூஸ். ஒரு நேடு கனெக்ட் ஆச்சா? ஈஸ்வாக்கு ஒரு நேடு. சாய முடிக்கிறாங்க. சாய் நாக் அவுட். இந்த பக்கம் மறுபடியும் ராட்ரிக் போய் ஈஸ்வா தூக்குறான். கோஸ்டோபி அவ்வளவுதான். எஸ்ஓபிடிஎஸ் தவற இழைத்து கொண்டிருக்குது. எஸ்ஓபிடிஎஸ் வாஸ் டூயிங் பிளண்டர்ஸ் கைஸ். எஸ்ஓபிடிஎஸ் மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு. ஜியூஸ் அழகா பொசிஷன் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஜியூஸ் பிளேட் ஃபார் தி கில். ஜியூஸ் கோ வெயிட் ஃபார் தி கில் கைஸ். மறுபடியும் பிடிஎஸ் மேல கப்பை எழுதிடுவோம் தம்பி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் அவ்வளவுதான். வெளியே ஜோனோட ஹையர் கிரவுண்ட் ப்ரோ. ஜோனோட ஹையர் கிரவுண்ட் வேற. ஆனா இப்ப ஜோன் என்ன போகணும்? இப்போதைக்கு ஜோன்ல யாருமே இல்ல. ஃபயர் பிடிஸ்ல 4 பேர் இருக்காங்க. ஆனா ஜோன் மட்டும் நாக் அவுட் இருக்கான். ஜோன்ல முடிச்சாங்க 4 கில். 4 பேர் இருக்காங்க. 7 கில். ஐயோ மறுக்கா ஒரு வெற்றியா? 19 பாயிண்டா? லீட் எங்கயோ போதா? எஸ்ஓபிடிஎஸ் மறுபடியும் அழிவு பாதைக்கு நோக்கி போயிட்டு இருக்கான். எஸ்ஓபிடிஎஸோட அழிவு ஆரம்பமானது. போடிங்க. எஸ்ஆர்பிடிஎஸ் ஒரு பக்கத்துல அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரிஸ்ப்ளேஸ் நாக் தூக்கிட்டு இருக்கான். பொசிஷன் பாயிண்ட்ஸ் வந்து யோசிக்கலையா எஸ்ஓபிடிஎஸ்? பாப்போம். 5 மினிட்ஸ் சொல்ல போறாங்க. 5 மினிட்ஸ் ஓகே. ஆல்ரெடி ஓஜிபிடிஎஸ் ஜோன் எடுத்துருச்சு. ஜோன் எட்ஜ்ல வந்து பார்த்தா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெர்டின் டீமுக்கும் ஃபயர் பிடிஎஸ்க்கு ஒரு ஃபைட் வந்து போட்டுட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஃபயர் பிடிஎஸ் பாத்துட்டு இருக்கு. ஃபயர் பிடிஎஸ் அந்த ஜோனுக்குள்ள தான் போணும். இன்னும் ஜோன் அவுட் ஃபைட் எடுக்கறாங்களா ஃபயர் பிடிஎஸ்? கோஸ்ட் கிட்ட இன்னும் ஜோன் இருக்கு. கோஸ்ட் பொறுமையா இருக்கான். கோஸ்ட் கிட்ட ஜோன் இருக்கு. அந்த வீடு இன்னும் ஜோன் இருக்கு. இன்னும் ஜோன் இருக்கு. அநேகமா பிடிஎஸ் பிடிச்ச ஜோன் வெரியான ஜோன் சொல்ல போனா சாய் ஜோன் குள்ள தான் இருக்கான். ராட்ரிக் ஜோன் குள்ள தான் இருக்கான். இது ராட்ரிக் 50 மீட்டர் போணும். ஈசோ 50 மீட்டர் போணும். ஏன் 52 மீட்டர் போணும். ஜோனுக்குள்ள போணும். 10 செகண்டா இருக்கு. இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒரு தவறு இழுக்கறாங்களா? ஜோனுக்குள்ள போணும். ஜோனுக்குள்ள போயிட்டாங்க. அவ்வளவுதான். அருமையா ஜோன் பிடிச்சாங்க. ஃபயர் பிடிஎஸ் வெளியில ஜோனுக்குள்ள வர முடியாம வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு நாக் வச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா வர முடியும். அவங்க ஃபெர்டின் டீமுக்கு அடி போகுது. ஃபயர் பிடிஎஸ் ஜோன் அவுட் ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கு. தவறு இழுக்கறாங்களா ஃபயர் பிடிஎஸ்? அவ்வளவுதான். சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஓஜிபிடிஎஸ் கிட்ட ஃபயர் ஜார்டனை தூக்கிட்டாங்க. மேன் லாஸ்ட் ஃபயர் பிடிஎஸ்ல. ஜோனுக்குள்ள வராம ஜோன் அவுட் ஃபைட் எடுக்க பார்த்தாங்க. அதுவே அவங்களோட அழிவுக்கு காரணமா இருந்துச்சா? இசானுக்கு ஸ்ப்ரே போகுது. வெரியான ஒரு ஸ்ப்ரே எடுத்தான் நிசான். அகாலமான மலைதான். கிறிஸ்டோபி மட்டும் தான் இருக்கான். ஜீவா நாகோட். ஜீவா முடிச்சு விட்டாங்க ஃபயர் பிடிஎஸ். ஒரே ஒரு மட்டும் எடுத்தா போதும். பாயிண்ட் எடுத்துறோம். அவ்வளவுதான். டீம் 5க்குள்ள வந்துட்டாங்க. பாயிண்ட் எடுத்துறாங்க. பாயிண்ட் பிடிஎஸ் மறுபடியும் 10 பாயிண்ட் நோக்கி பிடிஎஸ் போய் கொண்டு இருக்கிறது. பிடிஎஸ்ல மட்டும் தான் ஃபுல் மேன் அலைவ். மத்தபடி எல்லா டீம்லயும் என்ன ட்ரோல் போல என்ன நடக்குமோ
ராட்ரிக் உள்ள போனதுக்கு எல்லா டீமையும் நானே பண்ணது பிடிஎஸ் மறுபடியும் ஸ்ட்ரென்த் ஆனதா, பிடிஎஸ் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆனதா. சாயோட வரவே, ராட்ரிக்கோட வரவே, ராட்ரிக்கோட ஒரு இது ஐஜல் திறமையா இல்ல இந்த பக்கம் கோஸ் சாய் மறுபடியும் இந்த பிளேஸ்மெண்ட் டிராஃபி நம்ம தான் ஆக்கணும்னு சொல்றாங்களா இல்ல ஈசோவோட அந்த 4 கில் கிளட்சா எது பிடிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தது எனக்கு தெரியல. பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் மறுபடியும் பால் வார்க்கப்படுகிறது. ஆரம் இன்னும் முடியவே இல்லை, அதுக்குள்ள ஃபயர் ஸ்டார்ட் செய்யப்பட்டது கைஸ். அவ்வளவுதான் போடு இந்த மேட்ச் அவ்வளவுதான். அவ்வளவுதான் 4 பேரும் தராமா 4 ஆனா இப்ப ஜோனுக்குள்ள வரணும், ஜோனை பிடிக்கணும். யார் அடிச்சு ஜோனை பிடிக்க போறாங்க தெரியல. ஆல்ரெடி கோஸ்ட்க்கு 1 HP. அசால்ட் அடிச்சிரும் 57 மீட்டர். சும்மா அப்படியே வண்டி அப்படியே உள்ள விட்டு ஸ்மோக் போட முடிஞ்சிச்சு. 57 மீட்டர் ஸ்மோக்கே போடலாம். அவ்வளவுதான் கைஸ், முடிந்ததா. எஸ்ஓ பிடிஎஸோட இது ஒரே ஒரு வாரம் தானா? எஸ்ஓ பிடிஎஸோட சந்தோஷம் ஒரு வாரம் தானா? பாப்போம் எஸ்ஓ பிடிஎஸ் மீண்டு வருமா? லெட்ஸ் see. எஸ் சார், எஸ்ஆர் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் சான் மட்டும் தான் இருக்கும். ஜோனை ஸ்மோக்க போடுறாங்க, டெம்பரரி ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மோக்க போட்டு கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கொண்டு இருக்காங்க. இங்க ஹைப்பர் சான் ஏதாவது வேலையை பார்த்தாதான் உண்டு. ஹைப்பர் சான் ஏதாவது வேலையை பார்க்க போறானா? ராட்ரிக் வெறியா வந்து பார்த்தீங்கன்னா காரை கவர்ல போட்டு ஜோனை எடுத்துட்டான். இல்ல இன்னும் ஜோனுக்குள்ள வரணும், ஜோனுக்குள்ள வரணும். பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்காங்க. ஆளே இல்லாத இடத்துல டீம் வந்து பாத்தீங்கன்னா டீம் 18 யாருக்கு நேட போடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம நேட போட்டுட்டு இருக்காங்க. இது ஓபன் கிரவுண்ட் வந்துட்டாங்க இவங்க. ஆனா அந்த டீம் 18 இருக்கு. டீம் 18க்கு வந்து ஒரு ஜோனை பிடிக்கிறாங்க. ஓ வரும்போதே கோஸ்ட தூக்கிட்டாங்க கிறிஸ்டோபி. அவ்வளவுதான், கிறிஸ்டோபி மாட்டனான்னு நினைக்கிறேன். டீம் 18 ஒரு ராட்ரிக் ஜோனை டச் பண்ணாலே வந்து பார்த்தா முடிஞ்சி. சாய் ஜோனுக்குள்ள வந்தாவணும். ஓகே டீம் 18 உள்ள வந்துட்டு. ஓகே கிறிஸ்டோபி காலி. என்ன பண்றாங்க இவங்க? பொறுமையா இருக்காங்க, இதுதான் சான்ஸ். விவசாயி கேமிங் வந்து பார்த்தா இங்க ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. ஜேபி டீம் ஜெயிக்குதா? அவ்வளவுதான், காலி. சீனியர் பிடிஎஸ் காலி. ஹைப்பர் சான் மட்டும் தான். இங்க ஹைப்பர் சான், இங்க விவசாயி கேமிங் ஒரு 2v1v1. மறுபடியும் விவசாயி கேமிங் ஹைப்பர் சான் சோலோவா இருக்காங்க. மறுபடியும் பிடிஎஸ் வெற்றியா? 6000 பேர் பார்க்கும்போது பிடிஎஸ் ஓட வெற்றி உறுதி செய்யப்படுகிறதா? பிடிஎஸ் பால் வார்க்கப்படுகிறதா? ஹைப்பர் சான் பொறுமையா இருக்கான். ஹைப்பர் சான் பொறுமையா இருக்கான். இங்க கேம் சேஞ்ச் பண்ண போறானா? பொறுமையா இருக்கான். கேம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நெருப்பு அப்படினுது. பத்தி கொண்டாடா ஹைப்பர் சான் பத்தி கொண்டா. அவதான் முடிச்சு விட்டாங்க. ஒரே ஒருத்தன் 2v1 நானி பண்ண போறாங்களா? விவசாய கேமே நானி பண்ணி பிடிஎஸ் ரசிகர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுதா? இந்தாங்க வாங்கிடுங்க வார் நானி. இந்தாங்க வார்ல நானி பண்றோம் அப்படி சொல்லி வார்ல நானி பண்ணி கொண்டிருக்குது பிடிஎஸ். போடு விவசாயிக்கு ஒரு நேடு. அடி வந்துருக்கு. கோங்க ரேண்டம் போய் ஓ பெரிய ஒரு நாக்கு. ஈசோ தூக்கிட்டா விவசாயி. ஈசோ ஒரு நாக்கு. மானத்துக்கு கீழ ஒரு நேடு போனா பிடிஎஸ் நானி ஆயிரும். பிடிஎஸ் நானி பண்ணுமா இல்ல பிடிஎஸ் நானி ஆகுமா? ஓபன் டெப்ளேஸ் வரும். ஓகே ஜோன் வந்து ஓபன் டெப்ளேஸ். அவ்வளவுதான் முடிந்தது. மீண்டும் ஸ்டார்ட்டில் நெருப்பு பறக்கப்பட்டது. வெரி 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 6300 people watching. BTS is winning. Again BTS is racing. Race BTS மறுபடியும் கான்சாரை தன் காலில் போட்டு மெதித்தது guys. மறுபடியும் BTS கான்சாரை தன்